முல்லைத்தீவு உடுப்புக்குளம் மைதானத்தின் அபிவிருத்தி பணிகள் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில்குமார கமகேவினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 5.2 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் இந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லத்தம்பி திலகநாதன் உள்ளிட்ட பலர் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படாவிட்டால் எம்மை போன்ற ஒரு அரசாங்கம் இருப்பதில் அர்த்தமில்லை. இந்த மைதானத்திற்கான பார்வையாளர் அரங்கினை இந்த வருட இறுதிக்குள் பூர்த்தி செய்ய எதிர்பார்த்துள்ளோம். செப்டம்பர் மாதம் அல்லது நவம்பர் மாத இறுதியில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கால்பந்து தொடரை நடாத்த உள்ளோம். ஏனென்றால் தேசிய அணிக்கு திறமையான வீரர்களை நாம் கண்டறிய வேண்டும். அவர்கள் இங்கே உள்ளார்கள் என்பது நமக்கு தெரியும். மறைந்திருக்கும் திறமையான வீரர்களை கண்டறிய வேண்டும். முன்னொரு காலத்தில் அவர்களை கண்டறிய வழி இருக்கவில்லை. ஆனால் இப்பகுதியில் இருக்கும் திறமையானவர்களை எவ்வாறு கண்டறிவது என நமக்கு தெரியும். நாம் ஆட்சிக்கு வந்த முதலே வடக்கு கிழக்கில் வேலை செய்து வருகின்றோம். இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் விளையாட்டு மைதானங்களை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகளை ஆரம்பிப்பதற்காக வந்துள்ளோம். மன்னார் மாவட்டத்தில் சில பணிகளை ஆரம்பிக்க உள்ளோம். அதேபோல யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வவுனியா ஆகிய அனைத்து மாவட்டங்களிலும், கிழக்கில் மட்டக்களப்பு, திருகோணமலையிலும் நாம் பணியாற்றி வருகின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு 1850 வீடுகள், ஒரு வீட்டினுடைய பெறுமதி 50 லட்சம். அரசாங்கத்தினால் நாங்கள் சொல்வதல்ல, செயலில் தான் காட்டுகின்றோம். முல்லைத்தீவு மாவட்டத்திலே 900 சிறீரக பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் நிதி வழங்குகின்றோம். அதே போல் 3000 சொச்ச யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட அங்க வீரர்களுக்கு நிதி வழங்குகின்றோம். ஆகவே நாங்கள் குறிப்பிட்டது போல மக்களுடைய தேவைகளை, அதாவது இந்த கிராமங்களை மேல் நோக்கி கொண்டு செல்வதற்கு சகல வழிகளிலேயும் அபிவிருத்தி செய்வதற்கு நம்மளது அரசாங்கம் பல்வேறுபட்ட உதவி திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம். கடந்த காலத்திலே இந்த மாவட்டமானது ஒதுக்கப்பட்ட நிலையிலே காணப்பட